அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியில் நுழைகிறாரு. நவம்பர் 10 விருச்சிகத்தில் புதன் பகவான் வக்ரமாகிறாரு. நவம்பர் 11 பார்த்தீங்கன்னா குரு பகவான் கிழக்கு ராசியில் வக்ரமாகிறாரு. நவம்பர் 16 சூரியன் விருச்சிக ராசியில் நுழைகிறார். நவம்பர் 23 புதன் துலாம் ராசியில் நுழைகிறார். நவம்பர் 26 சுக்கிரன் விருச்சிக ராசியில் நுழைகிறார். நவம்பர் 28 சனி பகவான் மீன ராசியில் நேரடியாகவே மாறுகிறார். நவம்பர் 21 துலாம் ராசியில் புதன் வக்ரமாகிறார். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. சில நேரங்களில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியங்க. தேவையில்லாமல் நீங்களே போய் அவமானப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா பெயர் பழி சொல்லுக்கு ஆளாக நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது. மேலும் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது, எந்த விஷயத்தில் சாதகமான பலன்கள் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கணும், எதில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சவால்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய கோபத்தையும் பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் அதில் வெற்றி பெற்றால் நீங்கள் விரும்பிய ஒரு பலன்களை நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒழுங்கற்ற வழக்கங்கள் மற்றும் மோசமான உணவு பழக்கங்களும் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். தேர்வுகள் அப்படி இல்லைன்னா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் கவனத்தை செலுத்தாமல் போகலாம். இந்த காலகட்டத்தில் தொழிலதிபர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். அதே நேரம் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதையோ அல்லது வேறு எந்த திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்வதையோ தவிர்க்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் குறிப்பிடத்தக்க இழப்புகளை அது ஏற்படுத்தும். அதனால இழப்புகளை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை பணத்தை மற்ற விஷயத்தில் முதலீடு செய்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தங்களுடைய காதல் உறவுகளில் முன்னேற எந்த நடவடிக்கையும் எடுக்கிறத கவனமாக பரிசீலிக்க பாருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரம் எதிர்பாராத பெரிய செலவுகள் தங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நிதி வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். தொழில் வணிகம் அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும். வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செய்ய பாருங்க. அதே நேரம் நிலம் அல்லது சொத்து வாங்கும் போது அப்படி இல்லைன்னா விற்கும் போது அனைத்து ஆவணங்களையும் கவனமாக கையாள்வது அவசியம். ஏன்னா இது பிறகு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட முயற்சியில் நீங்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய அமைதியை இழப்பது அப்படி இல்லைன்னா வெற்றியினுடைய உற்சாகத்தில் தங்களுடைய அன்புக்குரியவர்களை புறக்கணிக்கிறது போன்ற தவிர இந்த காலகட்டத்தில் செய்யாதீங்க. அதன் மூலமா தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் உருவாகலாம். அதே நேரம் தங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருக்க பெறுங்க. அதே நேரம் இந்த காலத்தில் எந்த ஒரு கவன குறைவையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது தங்களினுடைய வேலையை அழிக்கக்கூடும். இந்த காலத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிட வேண்டியது அவசியம். இல்லைன்னா உங்களுடைய பட்ஜெட் பாழாக வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதில் பலவிதமான
பலவிதமான சிரமங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். அதே நேரம் வாக்குறுதிகள் அளிக்கிறதையும் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலையில் தங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்பே உங்களுடைய எதிரிகள் அவற்றை தடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரை பற்றி கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவே இருக்க பாருங்க. குடும்ப விஷயங்களை தீர்ப்பதில் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு இல்லாமல் போகிறது தங்களுக்கு பல விதத்தில் வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இந்த காலகட்டத்தில் கவனமாக வாகனத்தை ஓட்டுவது அவசியம். தங்களுடைய உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு அதிர்ஷ்டமானதாக மாணவர்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சனைகள் மாணவர்களுக்கு கிடையாது. அதே நேரம் சில நல்ல செய்திகளையும் மாணவர்கள் கேட்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் தங்களுடைய துணை உதவியாகவே இருப்பாங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில பல நேரங்களில் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் சில நேரங்களில் தோன்றலாம். வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் செலவுகள் என்னும் வருமானத்தை விட அதிகமாகவே இருக்கும். இந்த காலத்தினுடைய தொழில் அப்படி இல்லைனா வணிகத்திற்காக நீண்ட தூர பயணங்கள் சாத்தியமாகலாம். பயணங்கள் இனிமையாகவே இருக்கும். விரும்பிய வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். பயணத்தின் போது செல்வாக்கு மிக்கவர்களுடன் தொடர்புகளை வளர்த்து கொள்வீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை ஏற்படுத்தும். வெளிநாடுகளில் தொழில் அப்படி இல்லைனா வணிகத்தை தொடர்பவர்கள் விரும்பிய வெற்றியை காண்பாங்க. அதே நேரம் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லதாகவே இருக்கும். வேலையில் தங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும். மூத்தவர்கள் இளையவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். தங்களுடைய மனைவி மற்றும் பயணத்துடன் இனிமையான தருணங்களை நீங்கள் செலவிட அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள், விபரீதங்கள், சின்ன சின்ன இரத்த காயங்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதே நேரம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. கஷ்டத்தில் இருந்து சுலபமாக தங்களினுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக வெளிவந்துருவீங்க. நெருக்கடியான பலவிதமான சிக்கல்களில் இன்னல்களில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளும் மற்றொரு புறம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் நீங்கள் இழந்த பணம், சொத்து, தங்கள் மரியாதையை திரும்பவும் கடவுள் தங்களுக்கே மீட்டு கொடுக்க போகிறாரு. எல்லா வல்ல இறைவனும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நன்மைகளை தடுக்கக்கூடிய விதமாக இந்த கண்திருஷ்டியினுடைய தாக்கம் இருக்கப்பெற போகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த கண்திருஷ்டியில் இருந்து நீங்கள் விடுதலை பெற பதில இருந்து தவிர்த்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிற கண்திருஷ்டி தாயத்தை அடுத்த 25 நாட்களுக்கு நீங்கள் அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் காரணமாக தங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளில் எதுவும் எவ்வித தடையும் இருக்காதுங்க. சரியான நேரத்திற்கு தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் கோட்டை விட வாய்ப்புகள் இருக்குது. நேரத்திற்கு சாப்பிடவும் நேரத்திற்கு தூங்கவும் ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாகவே முடியும். அதே நேரம் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பிரபலமானவர்களினுடைய நட்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். அலைச்சலும் அதிகமாகவே இருக்கும். நிம்மதியாக சாப்பிட தூங்குவதற்கு கூட தங்களுக்கு நேரம் இருக்காது. இருந்தாலும் தங்களுடைய வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிப்பீங்க. நேர நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. எந்த வேலையும் நாளை அப்படின்னு தள்ளி போட வேண்டாம். முடியாத வேலைக்கு முடியாத
அப்படின்னு சொல்லிவிடுவது நல்லது. முடிந்த வேலைக்கு மட்டும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நிச்சயம் நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி எல்லா வேலைகளும் சரியாக நடக்குகிறதா அப்படின்றது ஒரு பார்வையும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனாலும் இந்த மனக்குழப்பத்தில் இருந்து உங்களால் வெளிவர முடியாது. எதற்காகத்தான் சிந்திக்கிறோம் அப்படின்னு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதனால கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கவனக்குறைவினால பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மனக்குழப்பத்தில் இருந்து நீங்க விடுபட வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது, பொறுமையுடன் அணுக வேண்டியது ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாகவே காணப்படுவீங்க. வேகமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களை பின்தொடர கூட யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு பம்பரம் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. தங்களுடைய மனசும் சரி, உடம்பும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால நிறைய வெற்றி பயணங்களை சந்திப்பீங்க. புது அனுபவங்கள் கிடைக்கும்.